ஒரு மனை வாங்கணும் அப்படின்னா காசு இருக்குன்னு போய் வாங்கிடாதீங்க. இந்தந்த விஷயம் இந்த மனையில் இருக்கான்னு பார்த்து வாங்குங்கன்னு ஒரு மூத்த வாஸ்து நிபுணராக நீங்கள் எங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க ஐயா? வாஸ்துங்கிறது சாதாரண நம்ம குடியிருக்கிறதுக்கு மட்டுமல்ல, குடியிருக்கிற வீட்டில் நம்ம ஆயுளோட ஆரோக்கியத்தோட சுபிட்சமாக வறுமை இல்லாமல் கடன் இல்லாமல் புத்திர பாக்கியங்களோட சௌகரியமாக இருக்கிறதுக்காகத்தான் வாஸ்து என்பது வளமான வாழ்வுக்காக ஏற்படுத்தப்பட்டது. இந்த வாஸ்துங்கிறத மனையடி சாஸ்திரம்னு ஆரம்ப காலத்தில் மனையடி சாஸ்திரம் வஸ்துங்கிறது தான் வாஸ்துன்னு மாறிச்சு. அப்போ இந்த மனையடி சாஸ்திரம்ங்கிறது பார்க்கும்போது நீங்கள் இப்போ ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு இடம் வாங்க போகும்போது புறப்படும் போதே கூட காட்டி கொடுத்துரும். பழைய காலத்தில் சொல்லுவாங்க, தரிசனத்தில் ஒரு நல்ல காரியத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னா கருட தரிசனம் கிடச்சிருச்சுன்னா நல்லது. கருட தரிசனம் ரொம்ப சிறப்பு. சாதாரணமாக கருட தரிசனமே சிறப்பு. நம்ம புறப்படும் போது அப்பெல்லாம் சகுனம். நம்ம ஒரு இடம் வாங்க போகும்போது சகுனம். இப்போ நீங்கள் இந்த ராசி சரராசியா, அவங்க கிழக்கு பார்த்து வாங்கணும். சிரராசியா வடக்கு பார்த்து வாங்கணும். உபயராசியா வடமேற்கு பார்த்து வாங்கணும். இப்படி இந்த ராசிக்காரர்கள் எந்த திசையை நோக்கி வாங்கணும் அப்படின்னு இருக்குது அவங்களுக்கு. அவங்க ஜாதகத்தில் என்ன கிரக பலம் இருக்கும் முன்னோக்கி கிழக்கு நோக்கி போகிறதுக்கு தோஷமே கிடையாது. இருக்கிற இடத்துலேருந்து கிழக்கு நோக்கி போகுது. ஒரு இடத்துக்கு போகும்போதே நீங்கள் எந்த திசைக்காக போகிறீங்க, வீட்டுன்னு எங்கேயோ போயிட்டு அந்த பூமிக்கிட்ட போகும்போது நீங்கள் அந்த சகுனங்கள் உங்களுக்கு சரியாக இருக்கான்னு பார்க்கணும். சகுனம் சரியாக இருந்துருச்சுன்னா அந்த பூமி உங்களுக்கு யோகத்தை செய்யும். ஒரு பூமியை வாங்கணுன்னா அந்த பூமியை போய் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அந்த பூமிக்கிட்ட சாதாரணமாக சாத்த சொன்னால் ஒரு பூமி வாங்கும்போது அந்த பூமிக்குள்ளே போய் நின்னா உனக்கு என்ன சகுனம் கிடைக்கிது. குரல் யாரோ ஒருத்தர் போய்கிட்டு இருப்பாங்க, அவங்க பாட்டுக்கு பேசிட்டு போவாங்க. எப்போ எல்லாம் நல்லா இருக்கிறாங்கல்லப்பா, நல்லா இருக்கிறாங்க. அப்போ அந்த சகுனம் கேட்கும். என்னப்பா கோயிலுக்கு போயிட்டு வர்றியா, ஏதாவது ஒரு செய்தி, அது அசரணின்னு சொல்கிறது.